ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் சம்மர் லீவ் விட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த லீவை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் எப்போ லீவ் விடுவாங்க, நம்ம எப்போ ஊருக்கு போகலாம், திருவிழா நடக்கும், அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க. எப்படி டைம் வேஸ்ட் பண்ணலாம், நம்மளோட லைஃப்பை ஜாலியாக மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், நம்மளோட லைஃப்பை நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேஜ்லேருந்து எப்படி க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட வீக்னஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் எழுதணும் பேசணும் அப்படிங்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் இங்கிலீஷில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா டெய்லியும் 1 ஹவர்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ். இப்போ வளர்ந்து வரக்கூடிய நம்ம நாட்டில் கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ நம்மளுடைய கிராமங்கள்லேயோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லேயோ இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு கோர்ஸ் நடத்துவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் ஜாயின் பண்ணக்கூட முடியாத பர்சன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போ 12th முடித்து காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்லேருந்து இலவசமாக லேப்டாப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி அவங்ககிட்ட லேப்டாப் வாங்கி நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள நீங்கள் கற்றுத்தர சொல்லலாம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு கேம்ஸில் அப்படி இல்லைன்னா ட்ராயிங்ஸு இந்த மாதிரி எஜுகேஷனில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த விஷயத்தில் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸு ட்ராயிங் நல்லா வரைவீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்களுடைய ஸ்பீச் அவ்வளோ அழகாக இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸு கட்டுரைகள் நல்லா எழுதுவீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸு கவிதைகள் நல்லா எழுதுவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய தனித்திறமைகள் என்னென்ன அப்படிங்கிறது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இருக்கக்கூடிய டைமில் உங்களுடைய தனித்திறமைகளை மேலும் மேலும் வளப்படுத்துறதுக்கும் மற்றும் வலுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை, அதை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கிராமங்களில் எல்லா பகுதிகள்லையுமே நூலகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த நூலகங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து படித்து உங்களுடைய அறிவை மேம்படுத்தக்கூடியது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃபுக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்கறக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாஸ் அது அமையும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டே பை டே ஒரு டைரியில் நோட் பண்ணுங்கள். டே 1 டே 2 அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயத்துக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். வரக்கூடிய அதாவது அடுத்த 30 நாளில் நீங்கள் எந்த லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உண்மையிலையுமே உங்களை நினைக்கும்போது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி அதாவது நம்மளோட வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி வரைக்கும் போன இயரில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி இருந்துகிட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா நம்ம இந்த லீவு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஒர்க்லேயும் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய ஒர்க்கை உங்களுடைய ஃபோக்கஸை கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லா ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசு இது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் அடிக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய மொபைல் அடிக்ஷன், மொபைலுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை கம்மி பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விஷயம் வரும் எந்த விஷயம் வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா
நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ மெடிடேஷன் தான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பர்சனை உருவாக்குறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு உங்களுடைய மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய உடம்பை வலுப்படுத்தணும். அதுக்காக வாக்கிங் போங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ். நம்ம காலையில் சாப்பிட்டும் சாப்பிடாம அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போகக்கூடிய விஷயங்களாக இது நாள் வரைக்கும் இருந்திருக்கு. இந்த 30 நாளும் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு கடையில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு வீட்டில் இருந்தே சிறுதானிய உணவுகள் மற்றும் முளைகட்டிய தானிய வகைகளை வந்து உங்களோட உணவில் சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த வகையான உணவுகள் வந்து உங்களுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் வலிமைக்காக, அதாவது இதில் வந்துட்டு புரதச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய உடல் வலிமையை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய பங்காக இருக்கும். உங்களுடைய நண்பர்களை விட, உங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களை விட நீங்கள் ஒரு தனி திறமை வாய்ந்த, ஒரு தனித்துவம் வாய்ந்த நபராக நீங்கள் தெரியணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? நான் இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் போட்ட இந்த வீடியோ எங்களுக்கு எந்த விதத்திலையும் யூஸ்ஃபுல்லாக இல்லை, நாங்கள் இதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்மளுடைய நவீன் ஸ்டடீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.